நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, பெருசாக காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகல. பட் அதான் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு. அந்த சீனா தானல் ஒரு லேடி கிட்ட போட்டு வருவாங்க, அதே மாதிரி இதில் ஒரு லேடி கிட்ட போட்டு லாஸ்ட்டாக ஒரு 40 minutes ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் புரியல. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா மணி ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும் ப்ரோ. இங்க பாருங்க மணி ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும். நான் படம் நல்லா இருக்குதுண்ணா. பார்க்கலாம்ண்ணா. காமெடி போய் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, காமெடியா இருக்கு. காமெடியா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. சரிக்கா நீ போ. படம் இருக்கா சார்? நல்லா இருக்கு. காமெடியா இருந்ததா? யார் காமெடி பிடிச்சது உனக்கு? எனக்கு வந்து வடிவேல் காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா? ஓகே சூப்பர். படம் ஆவரேஜா ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 1 hour தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. முடிகிறப்போ ஒரு 1 hour நல்லா ஒரு காமெடியாக போச்சு. அதுதான் கதைன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, நல்ல கதை தான். முடிக்கிறப்போ கொஞ்சம் ஆவரேஜாக முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். வடிவேல் சூப்பராக, வடிவேல் தான் படமே, அவர் எல்லாம் படமே இல்லை. ஓகேங்களா, வடிவேலுக்காக தான் படம். சுந்தர்சி ஹீரோ பண்ணியிருக்காரு, பட் அது அவர் பதிலாக வேறு ஏதாவது ஹீரோ பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக போயிருந்துருக்கும். நல்லா இருக்கு. ஆமாம், ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப நல்லா எடுத்துருக்கிறாரு. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சுந்தர்சி. செகண்ட்லி வடிவேலு ரொம்ப நாளைக்கு பிறகு என்ட்ரு ஆகிருக்கிறாரு. அதே பழைய நல்லா சூப்பராக இருக்குது, திருப்பி பார்க்கலாம். நல்லா மாற்றிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறாரு. சம்டைம் வந்து வித்தியாசமாக தெரிஞ்சால் கூட குவாலிட்டியோடு இருக்குது. வடிவேலுடைய அந்த சவுண்ட், வாய்ஸ் அண்ட் ஆக்ஷன் எல்லாமே ரீபேக் நல்லா வரும். ஆனால் சுந்தர்சி அவருடைய குவாலிட்டி அப்படியே முத்திரை நல்லா பதிச்சிருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். கதையில் எந்த தொய்வும் கிடையாது. நான் கேத்ரின் ட்விஸ்ட் இருக்குது. நல்ல ஒரு கிளைமேக்ஸ்லாம் எக்ஸலண்ட். ஒரு 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 இமேஜின் பண்ணுற லெவலுக்கு இருந்தால் கூட ரியாலிட்டி இருக்குது, லாஜிக் இருக்குது. அந்த ஹீரோயின் சாங்ஸு, மியூசிக் எஃபெக்ட் ரொம்ப சூப்பர். ஃபைட் எக்ஸலண்ட், ரொம்ப சூப்பர், என்ஜாயபிள். அது இன்றைக்கி ஃபஸ்ட் டேயில் நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. மீண்டும் வந்து அது போக போக நல்ல கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணலாம், குழந்தைகள் குடும்பத்தோடு அழகாக பார்க்கலாம். ரொம்ப காமெடி ரொம்ப ஜாஸ்தி, தரமாக இருக்குது. நல்லா இருக்கு. யா சூப்பர், வெல்கம். படம் சுமாராக தான் இருக்குது ப்ரோ. ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. படத்தை எடுத்து நம்மளை குழப்புறாங்க, அவங்களானே கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாயிங்காக இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணேன். படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த பாட்டு தான் பிடிச்சி. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு சொல்லு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சொல்லு. படம் நல்லா இருந்துச்சு.